ஏன் ராசமக்கா, இன்னைக்கு சம்பள நாள் இல்ல? இன்னைக்கு சம்பளத்தை போட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன? போன வாரமே சம்பளம் தரல, இல்ல இந்த வாரம் சேர்த்து போடுறேன்னாரு. இந்த வாரம் தாராரோ என்னமோ. இந்த வெள்ளத்தாய் பாட்டி இருக்காங்களே, அட வெள்ளத்தாய் பாட்டி, உனக்கு 100 ஆயுசு. இப்ப இந்தியா உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்படி நேரம் ஆயிடுச்சு? சீக்கிரம் வந்துடும் இல்ல வெள்ளத்தோடி? ஆமா, உங்களுக்கு எல்லாம் என்ன வேலையா வெட்டியா? காலை எழுந்திரிச்சமா கிளம்பி வந்தமான்னு இருப்பீங்க. ஆனா எனக்கு அப்படியா? இந்த வயசான மனுஷனை போட்டு பார்க்க வேணாம். அவரு கஞ்சி இஞ்சி காய்ச்சி வச்சுட்டு தானே வர முடியும். அதான் லேட் ஆயிருச்சு. வேற நேரம் பஸ்ஸும் கிடைக்கல. இந்த மீன் ஆட்டோ விட்டுருக்குல்ல, அதான் வந்துச்சு. அதான் நேரம் ஆயிருச்சு. ஏ வெள்ளத்தாயி, என்ன நீ மட்டும்தான் வேலை பாக்கியாக்கும்? நாங்களும் என்ன சும்மா வந்துட்டு வரோம்? நல்லா பேசுவ வாய். இந்த என் வீட்டுல இன்னும் நான் தான் உழைச்சி தட்டுனேன். இந்த காலையில எழுந்திரிச்சது, வீட்டு வேலை வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுக்கிட்டு கிளம்பி வர்றது, 5 நேரம் போறது. இன்னும் போய் சும்மாவா இருப்பேன்? கடல கழுவி தோசை போட்டு மாவாட்டி அதை பாக்கெட்டு போட்டு வர உழுது விற்கணும். எப்படி சொல்லி கிடக்குது பொசுக்குன்ட்டு. என்ன நீங்க சும்மா இருக்கீன்ட்டிய? உண்மையை தானே சொல்லுதேன். என்னைய மண்ணு மாதிரி ஒண்ணு நீங்க கஷ்டப்படலையே. உங்க வீட்டுல எல்லாம் நீங்க தான் ராணி. மருமா வந்தாலும் நீங்க சொல்லித்தியா அவ கேட்பாங்க. ஆனா எங்க வீட்லயா அப்படியா? நான் பேசினா எதுவும் மதிக்க மாட்டேக்கு. மருமக நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கதேன்ப்பா. அதை வச்சு சொன்னம்மா. என் வீட்டுல என்ன மதிக்க வசியாளுக? இந்த இங்க சம்பள நாள்னு சொன்னா அங்க தலையே நிப்பா. அத்தை 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 அத்தைன்ட்டு. சம்பள நாள் இல்லைன்னா என்ன என்ன ஏதுன்ட்டு நம்மளா கேட்டா கூட பதில் வராது. எல்லாம் பணத்துக்கு தாண்டி மதிப்பு. ஆனா ராசமக்கா வீட்டுல அப்படி இல்லையே, நல்ல பிள்ளைதான். ஆனா ஒண்ணு, இவங்க தான் அந்த பிள்ளைய போட்டு பம்பரமா சொல்லி செய்ய வைப்பாங்க. அப்படிதானக்கா? ஆமா, வீட்டு சொல்லி செய்யணும்ல. பொம்பளை என்னவா வீட்டு சொல்லி செய்வேனா? என்ன எது கல்யாணம் முடிச்சு கூட்டி விடுறது? இலை போட்டு சாப்பிட்டு இடிச்சு வைக்குதுக்கா? நல்லா இருக்குடி. என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ராசம்மா. அடே சத்தம் போடாதிய, அந்த ஓனர் வாரான். அப்புறம் பேசிட்டா இருக்கியே, அடுத்த வாரம் 10 போயிருவான். இந்த சாட்டு கொஞ்சம் தள்ளாம தைரிய பிடுங்கடி. என்னம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்காம ஒழுங்கா வேலையை பாருங்க. சாரு, என் மவனுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னோம்ல. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன், வீட்லயே இருக்கான். ஆமாம்மா, நீ சொன்னீங்கல்ல, எனக்கு ஞாபகம் இருக்குது. 10 படிச்சிருக்கான்னு சொன்னீங்க அப்படிதானே? எப்படியும் ஆபீஸ்க்குள்ள ஒரு ஆள் தேவை இருக்கு. சரி, மேனேஜர் ஒருக்க கேட்டுட்டு சொல்லுதேன் என்ன? எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க வேலையை பாருங்க. இந்த போறான் பாரு ஆரா ட்ரௌசரு. இந்த ஓனர்லாம் நல்ல குணம் தான். சம்பளம்லாம் ஒழுங்கா கொடுத்தா விடுவாரு. இவன் தான் 1 வாரம் விட்டு 2 வாரம் விட்டு 3 வாரம் விட்டு சம்பளத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கான். என்னன்னு சொல்ல, ஒரு நாள் ஓனர் வரட்டு கையும் கலவமா இவனை புடிச்சு கொடுக்கணும். சந்தோஷ், இந்த மாதிரி குளிர்ல காட்டேஜ்லாம் புக் பண்ணி அப்புறம் என்ன கேம்பேஜா, இந்த தீயெல்லாம் மூட்டி இது பண்ணுவாங்களே, அதெல்லாம் படத்துல இது சீரியல்ல தான் பார்த்துருக்கேன். நேர்ல நமக்கே நடக்குது. ஜாலியா தான் இருக்கு என்ன? ஆனா ஒன்னும் குளிக்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு குளிர்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிலே இருந்துட்டு குளிர்ல இருக்க நல்லாதான் இருக்கு. பத்தியா என்ன இட்லி சட்னி சாம்பார், ஒரே அமக்கலை படுத்துக்க. ஆமா, உனக்கு தோசைக்கெல்லாம் போட தெரியுமா? இட்லி எல்லாம் வச்சிருக்க? இல்ல சந்தோஷ், எல்லாம் இருக்கு. மெஷர்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது. அது இல்லாம அம்மாவே சில டைம் இட்லியை வச்சா கல்லு போல ஆயிரும். நல்லா எவ்வளவு தூரம். அதான் ராதாக்கா வீட்டுல இட்லிக்கு மாவு அன்னைக்கு அரைச்சிட்டு இருந்தாங்க, விலையை கொடுப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதான் சரி வாங்கிட்டு வருமேன்னு ஒரு வாளியை கொண்டு போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனா பரவாயில்ல, ஒரு கப்பு 25 ரூபாயா, நிறைய தாராளமாவே இருக்கு. இட்லியும் ஸ்பஞ்சு போல இருக்கு. சட்னி சாம்பாரும் நான் தான் வச்சேன் யூடியூப் பார்த்து. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சூப்பரா இருக்கு சத்யா. உனக்குள்ள இவ்வளவு டேலண்டா? அதுவும் மொபைல் பார்த்து நம்பவே முடியல சத்யா. அப்புறம் எனக்கு வேலை ஓகே ஆயிட்டு. சர்டிபிகேட் எதுவுமே அவங்க கேட்கல. நாளைக்கு காலையில இருந்து ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா 2 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்ன செய்யணும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவாங்களாம். உங்க டேலண்ட்டுக்கு நீங்க போன ஃபர்ஸ்ட் டேயே உங்களை ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. வேணா பாருங்களேன். அட சந்தோஷ், என்னப்பா இந்த குளிர்ல வெளிய இருந்து சாப்பிட்டு இருக்கீங்க? வாங்கனே, இட்லி சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா தங்கச்சி, வீட்டுல எப்படியும் இட்லியோ தோசையோ தான் வச்சிருப்பாங்க. அங்க போய் சாப்பிடுவேன். வெளியே இருந்து பனியில உட்காந்துருக்கீங்க? இல்லனே, வெளியே இருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுதா, அதான் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்களா, அதே மாதிரி ஜாலியா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ, நீங்க இந்த ஊருக்கு புதுசுல, அதான் பிடிச்சிருக்கு. போக போக உங்களுக்கே போர் அடிச்சிரும். சந்தோஷ், அப்புறம் உங்கள்ட்ட அன்னைக்கு சொல்லுன்னு நினைச்சேன். நீங்க சூப்பர்வைசரா இருக்கீங்களா, அந்த கம்பெனிலே எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்வீங்களா? நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். என்ன வேலையாலும் செய்வேன். ஆள் தேவைன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஐயோ, தெரியுமில்ல, அன்னைக்கு இவர்கிட்ட சூப்பர்வைசர் சொல்லிட்டோம். நமக்கே வேலை கிடைக்க கண்ணு தள்ளுது, இதுல இவர் வரையா? சரி சரின்ட்டு சொல்லி வைப்போம். சரிங்கண்ணே, அதுக்கு என்ன, சொல்லி வச்சுட்டா போச்சு. நல்ல வேலையா இருந்தா அண்ணன் சொல்லிடுறேன். சரி தம்பி, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடதான் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்குதே. சரி சாப்பிடுங்க, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. வாங்கண்ணே, வீட்டுல இருந்து ஒரு கப் காபி குடிச்சிட்டு போலாமே.
காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. கொட்டை பிடிச்சேன் நைட்டுல. இன்னைக்கு நமக்கு நிறைய பைசா கிடைக்க போகுது. நீ வரக்கூடியல அவிச்சு பணத்தை புடுங்கிட வேண்டியதான். இந்த பாரு சாமி, ஒழுங்கா கரெக்டா நடிக்கணும் என்ன. இன்னைக்குதான் நமக்கு பைசா கிடைக்கணும்னாலும் எதையாவது செஞ்சு அவளை ஏமாத்தி முடிஞ்சா, நானும் மயக்க மருந்து தடவை வச்சிருக்கேன், வாயிலே அமர்த்தி கொஞ்ச நேரம் சாச்சிடலாம். கழுத்துல என் காரியம் போட்டு போகல, எல்லாம் பழகிட்டு ஒரே ஓட்டமும் ஓடிடும் என்ன. வேற ஒரு நாளைக்கு பாத்துக்கலாம் போய். இங்க பாரு தாத்தா, சும்மா டர்ரு டர்ருன்னு வேட்டி கிழிச்சாப்ல விட்டுக்கிட்டே இருக்காத. இந்த ஆள் வர நேரம் நாடி போகும். நல்ல சாம்பிராணியும் போட்டு வாசனையா இருப்பேன்னு பார்த்தா எப்ப பாரு டர்ரு டர்ருன்ட்டு. நெட்டோலி, இவன் போலிசாமியார் போல இருக்கு. பேசலாம் பார்த்தா போலிசாமி மாதிரியே தெரியுது. ஏய் தூங்கி, நீ தானே சொன்ன சாமியார் நல்லவரு, பேயெல்லாம் ஓட்டுவாருன்னு. பாரு அவர் பேச்செல்லாம் பார்த்தா ஒரு தினுசா இருக்கு. அதானே எனக்கு அன்னைக்கே டவுட் இருந்து. அவரு புர்ருன்னு விட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னடா சாமியார் ஒரு கணக்கு இல்லாம விட்டுக்கிட்டு கிடக்காரு, பேச்சும் வித்தியாசமா இருக்க அப்படின்னு நான் நினைச்சேன். எல்லாம் அந்த தூங்கி சந்திரா சொன்னனால நம்பினேன் இருக்கு. ஆமா, அந்த ஆளு என்ன சொல்லிடு, எனக்கு இப்படிதான் ஒரு ஆளு சொல்லிச்சு, நல்ல சாமியாரு எல்லாம் புட்டு புட்டுன்னு வச்சிருவாருன்னு. அதான் நம்பிதான் உன்ன கூட்டு வந்தேன். இப்படி நடக்கும்னு எனக்கு இங்க தெரியவா செய்யும். தாத்தா, அந்த கூட ரெண்டு வந்து பொம்பளையாவது பரவாயில்ல, உள்ளே வச்சு நடிச்சு நிக்கல. அவ பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, நம்மளே அவுச்சிருவா. அதனால கொஞ்சம் உஷாரா இருப்போம். அட வாங்கம்மா, உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் சாமி நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெரிய பூஜையா பண்ணி உங்க வீட்டுக்காரர் மேல உள்ள பேய விரட்டியே ஆகணும். நல்ல வேளை வந்துட்டீங்க. செய்யதெல்லாம் பித்தலாட்டம், இதுல பொய் வேற உள்ள வந்துகிட்டு உனக்கு இருக்கு. பொய்யோட போலிச்சாமியாரே, உனக்கு நீ குட்டுக்கக்கூடிய குட்டுப்புல கோடம் கொண்டு தண்ணிக்கு போயிருவ பாத்துக்க. வாங்கம்மா வாங்க, முத போய் தச்சனை வச்சிருங்க என்ன. எதுவுமே தச்சனை வச்சு செஞ்சாதான் பழிக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்குதான். கண்டிப்பா குடுத்துருவோம். குடுக்கதானே நீ வந்திருக்கோம். நெட்டவள்ளி, இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது. நம்ம ஊருக்குள்ள போலிச்சாமியாரா இருக்கவே இருக்க கூடாது. இன்னையோட எவன நாடு கடத்திட வேண்டாம். ஆமாக்கா, நம்ம ஊர்ல போலிச்சாமியாரா பேப்பர்ல பாத்திருக்கோம், டிவில பாத்திருக்கோம். நம்ம ஊர்ல அதுவும் நம்மளே ஏமாத்திட்டு போலான்னு வந்திருக்கான். இவனை விட்டா கூடாதுக்கா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பப்போ டர்ரு டர்ருன்னு விட்டுட்டு இருந்தான் பத்தியா, அதுதான் என் மனசே ஆறலக்கா. இன்னைக்கு உமா அங்க போய் வெடி இருந்தா 2 வாங்கிட்டு வா. அந்த டர்ரு டர்ருன்னு விடுவாம்ல, அங்கனே பட்டாசு வச்சு விட்டுருவோம். சவம் செத்து வெடிச்சு சாகட்டு. நெட்டவள்ளி, நீ உள்ள போய் அவனை ஒரு கை பாரு, நான் போய் வெடி வாங்கிட்டு வந்துருந்தேன். நமக்குதான் உடம்பு வளைஞ்சு தொலைதா. இந்த வயசான காலத்துல உடம்பு வளைஞ்சு வேலை பார்த்துட்டாலும் நமக்கு முடியவா செய்யும். சாமியார் வேஷம் போட்டாமா, 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சாமா, ஊரை விட்டு ஓடணுமான்னு இருக்கா. வரவனா வெத்து கேட்டா வரான், 5 வைக்கட்டா 10 ரூபா வைக்கட்டா 50 ரூபா வைக்கன்ட்டு. இப்படி இருந்தா நம்ம எந்த காலத்துல முன்னேற? சரி, சாமியார் வேஷம் போடுறது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்ல. எவன் எப்ப துரத்துவான், எவன் எப்ப அடிப்பான்ட்டு பயந்தே வாழ வேண்டியதா இருக்கு. இந்த ஊர்ல எப்படியாவது இன்னைக்கு ஒரு தொகையை பார்த்துக்கிட்டு ராத்திரி கிளம்பி ஓடிட வேண்டியதான். யோ, அந்த கூட்டம்லாம் வந்துட்டு ஒழுங்கா தியானத்துல இந்த மாதிரி ஆக்டிங்க போடு. இந்த வந்துட்டாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, நல்ல வேலை சொன்னது நல்லா போச்சு. தியானத்துல இருக்கேன். ஐயா தியானத்துல இருக்காரு. தியானத்துல இருக்கல யாரையும் பாக்குறதுன்னா லேசுப்பட்ட விஷயம் இல்ல. கொஞ்சம் பொறுங்க, இப்ப கண் முழிச்சிருவாரு. ஐயா, அன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. தியானத்துல தானே இருக்குது. தாராளமா இருந்துட்டு போட்டு. சாமியாரு நான் இத்தனை பேருக்கு இப்படி அருள் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால அவருக்கும் டயர்டா தானே இருக்கும். தியானத்துல இருந்தா அது மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு. உமா, இந்த பட்டாசு வாங்கினியா? பத்திரமா வேப்பிலை கடியில ஒளிச்சு வச்சுக்கோனா, நான் சொல்லும் போது கொளுத்தி போட்டுரு. சரி நெட்டவள்ளி, வேப்பிலை கடையில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். சாமியார் நீ எவ்வளவு நேரம் தான் தியானத்துல இருப்பாரு? இவன் வேற ஓவரா ஆக்டிங் போட்டுட்டு இருக்கானே. சாமி, உங்களை தேடி ஆள் வந்திருக்காங்க. ஏய், ஓவரா ஆக்ட் பண்ணாத. வந்திருக்கிறது நம்மளோட பெரிய நடிப்பு கடையா இருப்பா. சீக்கிரம் கண்ணை முடிச்சு தோல. குழந்தாய், எனக்கு ஞான கண்ணில் தெரிந்தது நீங்கள் வந்தது. உட்காருங்க. இந்த குசுனி சாமியார் குசுவ போட்டாம்ல, இருக்குடா உனக்கு வெடி. சாமி, நீங்க சொன்ன தேங்காய் கொண்டு வந்துட்டேன். என் புருஷனுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு இந்த தேங்காய் வச்சு பார்த்து சொல்லுங்க. கொலகொலையா வந்திருக்கா? கொப்பர தேங்கால வந்திருக்கா? தெய்வமா காளி வந்திருக்காளி. என்ன சாமி, என் புருஷனுக்கு பிடிச்ச பேய் எதுவும் அதுல தெரியுதா? இல்லையம்மா, நானும் தேங்காவை கையில எடுத்தாலே எவ்வளவோ பேய பாத்திருக்கேன், வந்துரும். இது தெரிய மாட்டுக்க. ஒருவேளை உன் புருஷன் எந்த திசையில இருக்க தேங்காய் சுத்தின? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில தூங்கிட்டு இருந்தாரு, அவரை எழுப்பி சுத்தி கொண்டு வந்திருக்கேன். எந்த திசையில இருந்தா என்ன சாமி, எல்லா திசையும் நல்ல திசை தான்.
பார்த்தேன். என் ஞான திருஷ்டிக்கு தெரியாத பேய் மந்திரம் சொல்லியும் வரலையேன்னு பார்த்தேன். இப்பெல்லாம் புரியுது. உன் வீட்டுக்காரரு குளிக்காம தேங்காய் சுத்தி கொண்டுந்தியோ, அதுதான் பேய் இதுல தென்பட மாட்டுக்கு. ஏம்மா அன்னைக்கே சொன்னோம்ல, காலை எழுந்துச்சு குளிச்சு எடுத்து வீட்டை சுத்தி தேங்காய் சுத்தி கொண்டுட்டு வான்னு. குளிக்காம சுத்தினா அது பேய் எப்படிமா தெரியும்? என்ன எல்லாரும் ரவுண்டு கட்டின மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. பையன் எஸ்கேப் ஆயிரும். அப்போ என் வீட்டுக்காரரு குளிக்காதனால இதுல பேய் தெரியலேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமாமா அப்படிதான். குளிச்சு எடுத்து சுத்தி எடுத்தால என்ன பேய் உட்காந்துருக்கு, எந்த திசையில பார்த்து உட்காந்துருக்கு, தலையை விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கா, தலையை விரிக்காம உட்காந்துருக்கான்னு தெரியும். சரிம்மா, இன்னைக்கு இருக்கிறது போட்டு நாளைக்கு ஒரு தேங்காய் சுத்தி எடுத்து உன் வீட்டுக்கார குளிச்சோன்னே தேங்காய் கொண்டுட்டு வா. எல்லாம் பார்த்து பெரிய பூஜை போட்டுருவோம். இப்போதைக்கு பார்த்ததுக்கு சச்சனை வச்சுட்டு போமா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு உள்ள பூஜையில தங்க நகையை வச்சுதான் பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பேற்பட்ட பேயும் அந்த தங்கத்துக்கு மயங்கி அந்த அக்னி குண்டத்துல இறங்கிருமா. அதனால நாளைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொண்டு வாங்க. உமா, அந்த பொட்டா சைடு இந்த நெட்டவள்ளி. அடே போலிச்சாமியாரு, எத்தனை வேற இந்த மாதிரி ஏமாத்திருக்க, எத்தனை ஊருக்கு போய் ஏமாத்திருப்ப. இதுல இடையில டர்ரு டர்ன்னு சத்தம் வேற. இன்னைக்கு ஒரே பாம்புல உனக்கு இன்னும் பாம்பு போட முடியாத அளவுக்கு ஆக்கிருந்தேன் பாரு. ஐயோ, நம்ம போலிச்சாமியார் உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், இப்படி எத்தனை ஊர்ல போய் ஏமாத்திருப்ப. எங்களெல்லாம் லேஸ்ல ஏமாத்த முடியாது. நாங்களே ஊர்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்போம். எங்களே ஏமாத்த நினைச்சுல விட்டா மாட்டோம். அன்னைக்கு உன்னைய அது எப்படி? அந்த நெட்ட புள்ள பொல்லாத்தவா லம்பாடி என்னெல்லாம் சொன்ன நீ? உன்னைய இன்னைக்கு அடிக்கக்கூடிய அடியில இன்னும் நீ யாரையும் ஏமாத்த கூடாது. ஏன் ஏமாத்தணும் அந்த எண்ணமே இருக்க கூடாது. உமா, அந்த வெட்டியை கொண்டா. இனி எங்கிட்டு போக மாட்டேன். இந்த தொழிலே விட்டுருதேம்மா. எம்மா என்ன விட்டுருங்கம்மா, விட்டுருங்க. நான் புள்ள அப்படி கடமா விட்டுருமா. தெரியாம வயிற்று பப்புக்கா பண்ணிட்டோம், விட்டுருமா. ஏய் தொப்பி, வயிற்று பொழப்புக்கு எவ்வளவோ வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏமாத்தம் நினைச்ச பத்தியா? இந்த எண்ணத்துக்கு தான் நாங்க உன்னைய போட்டு அடிக்கோம். இன்னும் யாரையும் ஏமாத்த கூடாது. இதுல தொப்பி வேற இவனுக்கு. இன்னும் பின்னாடி இருந்தாதானே டர்ரு டர்ருன்னு விடுவ. இனி எப்படி விடுவே நானும் பாக்கேன். வாங்கக்கா. நல்ல வேலை கீழே விழுந்துட்டாங்க. இதான் சந்தர்ப்பம். புத்தி மதியம். நெட்டவள்ளி பாம போட்டுட்டானே போலிச்சாமியாரு. நம்ம தள்ளிட்டு ஓடுதானே. புடி புடி, ஊர்காரங்கிட்ட ஒப்படைச்சா அட்டி வெளுத்துருவாங்க இவனை.